இனி உங்க போன்ல புது நம்பர்ல இருந்து யாரு கால் செஞ்சாலும் யாருன்னு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கிற வசதியை அறிமுகம் செய்ய இருக்கு இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய். எதன் அடிப்படையில இந்த வசதி செய்யப்பட இருக்கு, இதனால என்ன பயன் அப்படிங்கறத பத்திலாம் நாம இப்ப விரிவா தெரிஞ்சுக்கலாமா? இப்ப உங்க செல்போனுக்கு ஒரு அன்னோன் நம்பர், அதாவது நீங்க உங்க போன்ல சேவ் பண்ணாம இருக்க ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சுனாலே யாரா இருக்கும், போனை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நாம யோசிப்போம். அதுவும் இப்ப இந்தியாவில் 120 கோடிக்கும் அதிகமான செல்போன்களை பயன்படுத்திட்டு வராங்க. இதுல மட்டும் சுமார் 95 கோடி பேர் தங்களோட ஸ்மார்ட் போன்கள் மூலமா இணையதளத்தையும் பயன்படுத்துறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. தெரிஞ்ச நம்பரை விட தெரியாத நம்பர்கள்ல இருந்து தான் நமக்கு அடிக்கடி அழைப்புகள் தினமும் தவறாம வந்துடுது. அப்படி வரும்போது இனி பேரோட தான் வரும்னு அந்த வசதியை தான் நாங்க இப்ப அறிமுகம் செய்ய போறோம்னு சொல்றாங்க ட்ராய் அமைப்பு. இது பலருக்கு நல்ல விஷயமா இருந்தாலும் மோசடி செய்யற கும்பலுக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இது எப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். இந்தியா கூடிய சீக்கிரம் அதிகாரப்பூர்வமா அழைப்பாளருடைய உண்மையான பெயர்களை போனோட திரையில காட்டுற திட்டத்தை ட்ராய் மூலமா, அதாவது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த அமைப்பு 1997ஆம் ஆண்டுல இருந்து செயல்பட்டு வருது. வாடிக்கையாளர்களோட நலன்களை பாதுகாக்க இந்திய அரசால உருவாக்கப்பட்ட ஒரு தன்னாட்சி அமைப்பு தான் ட்ராய். இவங்க கிட்ட டிஓடி, அதாவது டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு துறை ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ட்ராய் கிட்ட அவங்க வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா, இனி தெரியாத நம்பர்ல இருந்து கால் ஒருத்தருக்கு போனா வெறும் நம்பர் மட்டும் காட்டாம கால் செய்யறவங்களோட பெயரையும் சேர்த்து காட்டணும். இது வாடிக்கையாளர்களுக்கு மேலும் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை ட்ராய் கிட்ட வைக்கிறாங்க. இந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணின ட்ராய் சொல்லக்கூடிய இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம், ஆமா இது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி ஒப்புதலை வழங்கியிருக்காங்க. நீங்க இப்போ ஒரு சிலர் யோசிக்கலாம், அதான் ட்ரூ காலர் ஆப் இருக்கே, அதுல தான் பேர் வந்துடுமே அப்படின்னு. ஆனால் ட்ரூ காலர் இந்தியாவோட சொந்த ஆப் கிடையாது. இது 2009 ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த நமி ஜாரிங்ஹாலம் மற்றும் ஆலன் மாமெடி இவங்களால நிறுவப்பட்டது. இது இந்திய நாட்டுக்கு சொந்தமான ஆப் இல்லை. ஆனால் இந்த ஆப்ல தான் நாம இதுவரைக்கும் டவுன்லோட் பண்ணி நம்ம மொபைல் நம்பரை பதிவு செஞ்சு வச்சிருப்போம். பதிவு செஞ்சதுமே அந்த ஆப் சில விஷயங்களுக்கு அனுமதி கேட்போம். அந்த மாதிரி கேட்கும் பொழுது நம்ம ஆக்சஸ் தரல அப்படின்னா அந்த ஆப்பை நம்ம பயன்படுத்த முடியாது. அதனால நம்ம கண்டிப்பா நம்மளோட கான்டாக்ட் லிஸ்ட், கால் ஹிஸ்டரி, அப்புறம் மெசேஜ் டேட்டா, இந்த மாதிரியான தரவுகளை ட்ரூ காலர் எடுத்துக்கிறதுக்கான அனுமதியை கேட்கும். நாமளும் அதை கொடுத்துருவோம். நம்ம கிட்ட இருந்து வாங்கின எல்லா தகவல்களும் ட்ரூ காலர் சர்வர்ல அப்லோட் செஞ்சுக்கும். அதுக்கப்புறமா தான் நமக்கு யாராவது தெரியாத நம்பர்ல இருந்து அழைச்சாங்கன்னா அவங்களோட பெயரை காட்டும். ட்ரூ காலர் ஆப் எந்த மாதிரியான விவரங்களை சேகரிக்குதுன்னு அதனோட பிரைவசி பாலிசியில தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். அதுபடி நீங்க உங்க மொபைல் போனோட ஐபி அட்ரஸ், மொபைல் மாடல், அப்புறம் அடையாள எண், நம்ம கால் ஹிஸ்டரி, மெசேஜ், இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் ட்ரூ காலர் ஆப் திருடிக்கும். அதுக்கப்புறமா சேகரிச்ச தகவல்களை அதனோட நம்பகமான 3ஆம் தரப்பு நிறுவனங்கள் கிட்ட பகிர்ந்துக்கும். இது எல்லாமே பிரைவசி பாலிசில தெளிவாக தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அந்த 3ஆம் நிலை நிறுவனங்கள் தான் நமக்கு தினமும் கால் செஞ்சு தொந்தரவு பண்ணுது. அது மட்டும் இல்ல, நம்முடைய பேரு, அப்புறம் இருப்பிடம், இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே பொது வெளியில இருக்கிறது ஆபத்தானது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான செயலிகளை உபயோகிக்காம இருக்கிறது நல்லதுன்னு ஏற்கனவே டெக் வல்லுநர்கள் எச்சரிக்கையாவே இதை சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கவும், இது மாதிரி ட்ரூ காலர் போன்ற 3ஆம் தரப்பு பயன்பாடுகளை நம்பி இல்லாம இந்தியா விரைவில் தன்னோட சொந்த அதிகாரப்பூர்வ அழைப்பாளர் அடையாள விவரங்களை காற்ற வசதியை அறிமுகம் செய்ய இருக்காங்க. அதுக்கு பேரு தான் CNAP. அதாவது இந்தியாவினுடைய இந்த புதிய காலர் ஐடி அம்சம் காலிங் நேம் பிரசன்டேஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க. சரி, அப்ப CNAP எப்படி செயல்படும் அப்படிங்கிற கேள்வி எழும் இல்லையா? இப்ப நீங்க புதிய சிம் வாங்குறப்ப என்ன பேர் அதிகாரப்பூர்வமா கொடுக்குறீங்களோ, உங்களோட அடையாள அட்டையில என்ன பேர் இருக்கோ அதுதான் இந்த CNAP அமைப்பு பதிவு செஞ்சுக்கும். அதே பேரை தான் நீங்க யாருக்காவது புதுசா அழைக்கிறீங்க அப்படின்னா அந்த பேரை அவங்களுக்கு காட்டும். CNAP திட்டத்தின் கீழே அழைப்பாளனுடைய பெயர் தொலைத்தொடர்பு நிறுவனங்களால பராமரிக்கப்படும். அதே மாதிரி அசல் சந்தாதாரர் தரவு தளத்திலிருந்தோ டேட்டா பேஸை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது காலர் ஐடியில தோன்ற பெயர் சிம் இல்லனா KYC அங்கீகாரத்தின்படி இருக்கும்னோ, கால் வந்ததுமே இந்த அமைப்பு தானாவே தரவுத்தளத்தில் இருக்க என்னோட கிராஸ் மேட்ச் பண்ணி சிம் வாங்குறப்ப கொடுக்கப்பட்ட பெயரை செல்போன் திரையில காட்டும் அப்படின்னு சொல்லப்படுது.
புது சிம் வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே நாடு முழுக்கவும் இருக்க எல்லா பயனர்களுக்கும் இந்த வசதி தானாகவே இயக்கப்படும்னு ட்ராய் தெரிவிச்சிருக்கு. ஒருவேளை இந்த வசதியை நீங்கள் பயன்படுத்த விரும்பலை, அதாவது உங்களோட பேர் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணும்பொழுது அவங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் உங்களுடைய தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர், அதாவது டிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் நீக்கிடலாம். அதுக்கான வசதியும் இருக்குன்னு சொல்லுது ட்ராய். இந்த அணுகுமுறை தனியுரிமை வசதி ரெண்டுத்தையுமே உறுதி செய்யுதுன்னு சொல்லியிருக்கு ட்ராய். சரி, இந்த வசதி எதற்காக அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. அதாவது டிஜிட்டல் தகவல் தொடர்பு மீதான நம்பிக்கையை அதிகரிக்க அப்படின்னு சொல்றாங்க. செல்போன் பயன்படுத்துகிற எல்லாருமே தனியார் நிதி நிறுவனங்கள், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் போன்ற இடங்கள்ல இருந்து அடிக்கடி அழைப்புகள் தொந்தரவு ஏற்படுறதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. லோன் வாங்கிக்கோங்க, கார் வாங்கிக்கோங்க, நன்கொடை தாங்க, கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு பல வகை விளம்பர அழைப்புகள் தினம் நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவர்களை குறிவச்சு மோசடி கும்பல் பல்வேறு விரும்பத்தகாத செயல்களையும் செஞ்சுட்டு தான் வராங்க. மோசடி நடக்குது. இதனால மோசடி வலையில சிக்கி பலர் பணத்தை பறி கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு கேட்குறாங்க, ஓடிபி நம்பர் கேட்டு மோசடி செய்கிறாங்க. அடுத்ததா இப்போ மின்சார பில் பெயர்லையும் மோசடி நடக்குது. கேஒய்சி பதிவு செய்யணும்னு சொல்லி ஒரு ஏமாத்தி பணத்தை பறிக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் மோசடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அரெஸ்ட். இந்த மாதிரியான பெயரில் பல மோசடிகள் இங்கே அரங்கேறிட்டு இருக்கு. அதே மாதிரி கூகுள் பேவில் கூட தவறா பணம் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியும் கூட மோசடி செய்கிறாங்க. இந்த மாதிரியாக அதிகரிச்சுட்டு வர ஸ்பேம் அப்புறம் மோசடி அழைப்புகளுடைய சிக்கலை சமாளிக்க தான் சிஎன்ஏபி அமைப்பு உதவும்னு ட்ராய் சொல்லியிருக்கு. இந்த பேர்ல வர காலை நாம அட்டென்ட் பண்ணலாமா வேணாமான்னு நாமளே முடிவு செஞ்சுக்கலாம். அழைக்கிற நபரோட பேரையும் தெரிஞ்சுக்கலான்னு ட்ராய் சொல்லியிருக்கு. இந்த காலர் ஐடி அமைப்பு நாட்டினுடைய மில்லியன் கணக்கான பயனர்களுக்கு மொபைல் தகவல் தொடர்புகளை அதிக பாதுகாப்பானதாகவும் நம்பகமானதாகவும் இருக்கும்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இது இந்தியாவினுடைய தொலைத்தொடர்பு துறைக்கு ஒரு மைல்கல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த சிஎன்ஏபி வசதி எப்போ அமலுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே 4G மற்றும் 5G நெட்வொர்க்குகளில் சிஎன்ஏபி அம்சத்தினுடைய சோதனையை நடத்தியிருக்காங்க. சோதனையினுடைய கட்டத்தில் பல தொழில்நுட்ப சவால்கள் இருந்ததா சொல்லப்படுது. விரைவில் இது எல்லாத்தையும் சரி செஞ்சு எல்லா தொலைபேசி சேவையாளர்களுக்கும், அதாவது ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் இந்த மாதிரியான வசதியை இணைக்க போறதா சொல்றாங்க. முதல்ல சில நகரங்களில் பைலட் திட்டமா அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறமா நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்ப அமலுக்கு வரும்னு இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படலைனாலும் இன்னும் 6 மாதங்கள்ல இந்த வசதி அறிமுகம் செய்ய அதிக வாய்ப்புகள் இருக்கு. அழைப்பவனுடைய பெயர் காட்சி, அதாவது காலர் நேம் டிஸ்பிளேன்னு சொல்லக்கூடிய இந்த வசதி அறிமுகம் செய்யப்பட்டா இது எல்லா இந்திய மொபைல் பயனர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னோ, அதே நேரத்தில் மோசடிகள் குறைய வாய்ப்பு இருக்கும்னோ நம்பப்படுது.